எங்கள் அம்மாவோட கண்லேருந்து தண்ணி வர வரைக்கும் நான் விட மாட்டேன். அந்த கண்லேருந்து தண்ணி பார்க்கணுமா, என்னை திட்டுறாங்கல்ல, தண்ணி வரும்போது ஐ ஃபீல் தட் ஐ எம் வெரி சக்ஸஸ்ஃபுல். இந்த வேர்டு அந்த குழந்தை அவன் அப்படியே செத்து போயிட்ட மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது. தான் ஒரு ஃபோட்டோ போடுறது, தன்னோட பேரே அவங்களுக்கு தெரியல. 6 மாதத்துலேருந்து பிடிவாதம்ங்கிற குணத்தை அது எடுத்துக்குது. அது அழுதா உடனே கொடுத்துறாங்கன்னா டாக்டர் அழுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு. ஃபோன் பார்த்தா தான் சாப்பிடுவேன்ற ஒரு அப்பா அம்மா நிறைய சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தன்னை அறியாமல் ஸ்ட்ரெஸ் வந்தியே ஆகும். என் சில பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்காக தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம், சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் நம்ம அந்த இடத்துல ப்ரெஷரைஸ் பண்ணுறோம். 8 வயது குழந்தை வந்து கேட்குறாங்க, குழந்தை பிறக்குது, ஆனால் எப்படி அது குழந்தை பிறக்குது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்குறாங்க. அப்பா அம்மா ஒரு விதத்தில் வளர்க்குறாங்க, தாத்தா பாட்டி வேறு மாதிரி வளர்க்குறாங்க. அந்த பேரண்டிங் சரியே வராது மேம். ஏதோ ஒரு நெட்டில் போட்டு பார்த்துக்கிறாங்க. பட் அது அவங்கள தப்பான ஒரு விஷயத்தில் தானே கைட் பண்ணுது. பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கலன்னா நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம். வீட்டில் இருக்கிற எல்லா பூட்டு தாப்பாலையும் உடச்சிட்டாரு. ஃபுல் நைட் நான் விளாட்றேன், ஃபோனில் தான் இருப்பேன் நான். ஸ்கூலில் புல்லிங் நடந்திருக்கலாம், எனக்கு ஸ்கூலில் செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்கலாம், எனக்கு ஸ்கூலில் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு. நீ எப்போ தூங்குன? ஆண்டி நான் தூங்கி நிறைய நேரம் ஆகுது, நிறைய நாட்கள் ஆகுது. எவ்வளோ நேரம் தூங்குவேன்? 1 மணி நேரம் 2 மணி நேரம். நான் தூங்கிட்டேன்னு நினச்சி அவங்க சண்டை போடுவாங்க. நிறைய வேர்பல் அப்யூஸ் நடக்குது. இல்லை உன் குழந்தையும் இப்படி தானே அந்த குழந்தையும் இழுக்கிறாங்க. அந்த குழந்தை தூங்கிட்டு தான் நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் எல்லாமே காதில் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவாலே செக்ஷுவல் அப்யூஸ். அம்மா வரல, அம்மா டென்ட் பிலீவ் இட். கன்ஃபார்ம் ஆக்சுவலி இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அண்ட் எஸ், அது மாதிரி தான் அது இருந்தது. உன்னோட ஃப்ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார், அதனால தானே நான் பிரிஞ்சு வந்தேன்னு. என்ன அப்பா என்ன பண்ணார் நீ கேட்டியாமா? ஏன்டா தூக்கம் வரல உனக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு உடம்பெல்லாம் வந்து காக்ரோச் போகிற மாதிரி இருக்கேன் ஆண்டி. ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அப்போ அந்த என்ன காக்ரோச் போகுது என்ன அப்படின்னு நம்ம கேட்க தான் அவங்களால அது பேசவே முடியுது. வணக்கம், நான் உங்கள் மாலதி டாக்ஸ்க்காக இன்றைக்கி ஆஷா பாக்கியராஜ் பேரண்டிங் கவுன்சிலர் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஐடி ப்ரொஃபஷனில் நல்ல ஒரு சேலரியோடு இருந்தீங்க. ஆமாம். ஆனால் எப்படி பேரண்டிங் கவுன்சிலராக மாறினீங்க நீங்கள்? பர்சனல் ரீசனுக்காக பிரேக் எடுக்கணுன்றதுக்காக எடுத்தேன். இப்போ என்னோடய மூத்த மகன் வந்து 3 வயசு. எங்கே கூப்பிட்டு போனாலும் பயங்கரமாக இவர் வாலு செய்கிறாரு, இங்கே குதிக்கிறாரு, அந்த பொருளை எடுக்கிறாரு, நீ அவனை ஒழுங்காக வளர்க்க மாட்டேங்கிற, என்னன்னு பாருன்னு சொன்னாங்க. சரி, என் மேலே தான் ஏதோ தவறு இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து அதையும் நம்ம சரி செஞ்சுக்கணும், அதே மாதிரி அவனையும் நம்ம மாற்றணும், இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பேரண்டிங் கிளாஸ் சேர்ந்தேன். அங்கே என்னோடய மென்டர் சொன்ன முதல் கேள்வி, ஒரு அடல்ட்டான உங்களாலே ஒரு குழந்தைக்காக மாற்றிக்க முடியலன்னா ஒரு குழந்தை எப்படி மாற முடியுன்ற அந்த கேள்வி தான் என்னை வந்து இந்த அளவுக்கு விட்டது. அதாவது இந்த பேரண்டிங் அப்படின்னாலே பெற்றோர்கள் தான் அங்கே மாறணும் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைக்கு கவுன்சிலிங் கொடுக்க போய் கவுன்சிலர் கேட்ட கேள்வினால நீங்களே கவுன்சிலராக மாறிட்டீங்க. ஆமாம், அங்கே எனக்கு நிறைய கேள்விகள். அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு குழந்தைன்னா கண்டிப்பாக குதிக்க தானே 3 வயசு குழந்தை வேறு என்ன செய்யும்? போய் கிச்சனில் நின்று சமைக்கவா செய்வாங்க? அவங்க ஓடுவாங்க, குதிப்பாங்க, பொருட்கள் எடுத்து உடைப்பாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ ஒவ்வொரு ஏஜ்லேயுமே அவங்க செய்கிற மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட சேர்ந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எனக்கு நிறைய அந்த பேரண்டிங் ஃபீல்டில் ஒரு ஈர்ப்பு வந்தது. அதை வச்சு தான் நான் நிறைய படித்தேன். அண்ட் அந்த 5 வருஷமாக என்னோட ஜேர்னியுமே அதுலேருந்து தான் ஆரம்பிச்சுது. இன்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்டிங் கவுன்சிலராக மாறிட்டீங்க நீங்கள். கண்டிப்பாக. நான் அன்றைக்கி அந்த கேள்வியிலேருந்து அடுத்த நாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அவன் எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தது. நான் என்னை மாற்றிக்கணும். ரொம்ப நான் ஷார்ட் டெம்பராக இருப்பேன், நிறைய கோவப்படுவேன். அப்போ எந்த அளவுக்கு அது பொறுமையை வளர்த்துக்கணும், நம்ம அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து அந்த பேரண்டிங்கில் வரும்போது இது மற்ற பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக போகணுன்ற அந்த ஒரு ஆசை தான். பரவாயில்ல. அதாவது நான் ஏன் என் பையனுக்காக என்ன மாற்றிக்கணும், எனக்காக என் பையன் மாறட்டுமேன்னு இல்லாமல் நீங்கள் உங்கள் பையனுக்காக உங்கள் ப்ரொஃபஷனையே பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு படித்து அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் இந்த டபுள் டிஜிட் 7 டிஜிட்டில் நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் அது வேணாம், எனக்கு பையனுக்காக நான் மாறுறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இது வந்து எவ்வளோ குழந்தைகளுக்கு பயன்படுது? ஆமாம், நான் ஒரு கடந்த 5 வருஷமாகவே நான் அதை செஞ்சிட்ருக்கேன் மேடம். கண்டிப்பாக நிறைய குழந்தைகளும் பயனடைகிறாங்க. பெற்றோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட குழந்தைங்கள மாற்றணும்னு வருவாங்க. இல்லை அவங்கள அனுப்புங்க, உங்ககிட்ட தான் பேசணுன்னும் போது சில பேரண்ட்ஸ் கோவப்படுவாங்க, மேடம் அவங்களுக்காக தானே வரோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி. நம்ம சேஞ்ச் ஆகணும், அந்த சேஞ்சை பார்த்து குழந்தைங்க சேஞ்ச் ஆகிறது. பட் இது எல்லாத்தையும் விட எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்னென்னா, எனக்கு ஆண்டிகிட்ட பேசணும், உன்கிட்ட எனக்கு சொல்ல வேணாம், ஆண்டி என்னை பெட்டராக புரிஞ்சுப்பாங்க
அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க கொடுக்குற ஃபீட்பேக்காக இருக்கட்டும். இப்போ ரீசண்டாக சிபிஎஸ்சி 12th படிக்கிற ஒரு குழந்தை வந்து நைட்டு அடுத்த நாள் எக்ஸாமு, நைட்டு நான் எக்ஸாமுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிக்கிறாங்க. அவங்க அம்மா எனக்கு உடனே கால் பண்ணுறாங்க நைட், அப்போ 9:30 மணி. அவங்க இருந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் என்கிட்ட பேசக்கூட இல்லை, நல்லா என்கிட்ட பேசுகிறவங்க தான், பட் அந்த டைமில் பேச மாட்டேன்ட்டாங்க. சொன்னால் நீங்கள் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் போனேன். எக்ஸாம் போக மாட்டேன்னு சொன்ன குழந்தை அடுத்த நாள் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜும் அனுப்புனாங்க, நான் சூப்பராக எழுதிட்டு வந்தேன் ஆண்டின்ட்டு. எனக்கு இது மாதிரியான ஃபீட்பேக் தான் வந்துட்டு இன்னும் நம்ம நிறையா செய்யணும் இந்த ஃபீல்டில். நம்மளால் ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல நிலைக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எந்தெந்த வயசு குழந்தைகள்லாம் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வராங்க? அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவுன்சிலிங் வேணும்ன்ட்டு இப்போ நிறைய அந்த ஒரு அவேர்னஸ் போயிருக்கு பேரண்ட்ஸ்க்கு. எப்படி, ஏன்னா பிறந்தோடனே நம்ம என்ன ஃபோன் எடுத்து கொடுக்குறோம், நம்மளுக்கு டைம் இல்லை, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காக எடுத்தோடனே இந்த ஸ்க்ரீனை தான் காமிக்கிறாங்க. ஸோ அதை எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு குழந்தைங்களை வந்து முதல்லேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பிறந்த குழந்தையிலேருந்தே பேரண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. பட் நிறைய வந்து பார்த்தா அந்த ப்ரீ டீன், அதாவது 8லேருந்து 12 வயதும், டீனேஜ் 13லேருந்து அந்த 15 வயசு இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் பிறந்த குழந்தைன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க குழந்தை தான், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக அவங்க வளர்த்துறாங்க. பிறந்ததுலேருந்து 6 மாதத்துலேருந்து பிடிவாதம்ங்கிற குணத்தை அது எடுத்துக்குது. தான் அழுதா என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு அது அழுதா உடனே கொடுத்துறாங்க. ஏன்னா டாக்டர் அழுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு. ஸோ என்ன ஆயிடுச்சு, நாளடைவில் அதை வந்து அது ஒரு கேரக்டராகவே மாற்றிடுச்சு. தனக்கு வேணும் அப்படின்னா எப்படின்னா அழறதெல்லாம் இல்லை, அப்படி ஒரு வரப்பாக ஒரு ஸ்டான்ஸ் இல்லை, வந்து ஒரு 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 மூமெண்ட்டுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போனோன்னா என்ன ஆகிடுதுன்னா பயந்துடுறாங்க. பயந்துட்டு அது ஒரு பெரிய டிசீஸாக நினச்சிட்டு இவங்க இஷ்டத்துக்கு டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு நாள் வந்து நான் பேசுகிறேன், அவங்களோட நம்ம ரிலேஷன் தான், அவங்ககிட்ட பேசுகிறேன், என்ன எதுனால எப்போ நடக்குது, அவன் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பு, அவன் அப்படியே செத்து போயிட்ட மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த வார்த்தையை தான் அவங்க எங்கிட்ட பயன்படுத்தினாங்க. நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னா, செத்து போயிட்டாங்கன்னா என்ன முறைச்சி பார்க்குறான், முறைச்சி போகிறாங்கிறது யூ கேனாட் சே லைக் தட். பாதியும் அந்த குழந்தை கேட்குது. குழந்தைக்கு நம்ம புரியாதுன்னு நினைக்கிறோம், குழந்தைங்களுக்கு எல்லாமே புரியும். அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தை அப்படி பண்ணுறான். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அவனை வந்து இக்னோர் பண்ணுங்க, இக்னோர் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை 3 வயசு ஆகிற வரைக்கும் அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான். இவங்க இக்னோர் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஸ்லோவாக அதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ எங்கன்னா பிறந்ததுலேருந்தே நீங்கள் சொன்ன, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆரம்பத்தில், பிறந்ததுலேருந்தே கவுன்சிலிங் தேவைன்னு. இது வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய புரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு புரியறதில்ல. இன்னொன்று வந்து அப்போது இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் இருக்கும்போது இது வந்து இந்த பெரியவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. இப்போது சிங்கிளாக ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு பயம், ஒரு தும்மல் வந்தாலோ இல்லை ஒரு ஹிக்கப் வந்தாலோ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. எப்படி நம்ம குழந்தைய ஒழுங்காக சரியாக பால் கொடுக்கலையோ, சரியாக அது கவனிக்கலையோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. இதே பெரியவங்க இருந்தால் பின்னாடி தட்டி கொடுமா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் சொன்னதில் என்ன மேம், அதாவது இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ட் வந்து இந்த ஜென்டில் பேரண்டிங். ஸோ ஜென்டில் பேரண்டிங்னாலே வந்து பெற்றோர்கிட்ட அது ஒரு தவறான இதுவாக போய்டுது. அதாவது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாமே நம்ம செய்யணும், அடம் பிடிக்கிறாங்களா எல்லாமே வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றது. அப்போ திடீர்னு ஒரு நோ சொல்கிறாங்க பேரண்ட். உனக்கு இது அது எப்போ சொல்கிறாங்கன்னா அது ஒரு 10 வயதுக்கு மேலே, நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. இப்போ ரீசன்ட் டேஸாக அதனால தான் அந்த ஃபெயிலியர்ஸ்லாம், ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ நோ சொல்கிறதா இருக்கட்டும், அந்த அக்செப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வர மாட்டேங்குது. இப்போ ஜென்டில் பேரண்டிங்னா என்ன அப்படின்னா, குழந்தைகளை அடிக்கக்கூடாது, ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகளால் திட்டக்கூடாது. ஆனால் அந்த ரூல்ஸும் பவுண்ட்ரிஸும் ப்ராப்பராக போடணும். இவ்வளோ நேரம் தான் நீ ஃபோனை பார்க்கணும், உனக்கு ஜங்க் ஃபுட்னா மாதத்தில் ஒரு வாட்டி தான் நான் வாங்கி தருவேன், நம்ம எல்லாரும் என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு தான் உனக்கு, கேட்குறதெல்லாம் உனக்கு வாங்கி தர மாட்டேன், நம்ம வெளியில் போகிறோன்னா நான் காய்கறி வாங்குறதுக்கு தான் போகிறேனே தவிர்த்து உனக்கு பொம்மை வாங்குறதுக்கு போகிறது கிடையாதுன்ற மாதிரி இந்த ரூல்ஸ் பவுண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக செட் பண்ணிகிட்டே வந்தோன்னா தான் அந்த 10 வயதுக்கு மேலே ஓகே நம்மளுக்கு இதெல்லாம் தான் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்காது. சொல்லும்போது நான் ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்குறேன். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து கையில் ஃபோன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல வெளியில் இருக்கும்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 2-2.5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ ஃபோன் நோ டிவி அப்படின்னு வளர்த்துறாங்க. திடீர்னு இவங்க வெளியில் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சதும் இந்த பண்ணுற அடம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, ஃபோனை ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. உடனே இது புரிஞ்சுக்குது,
நம்ம அடம் பண்ணா நம்ம கையில ஃபோன் வந்துடும் அப்படிங்கிறது குழந்தை தெரிஞ்சுக்குது. ரொம்ப சாப்பிடாம ஒரு நாள் சாப்பிடாம விட்டா, ஒரு வேளை சாப்பிடாம விட்டா ஒன்றும் ஆயிடாது. ஆனா அந்த டைம்ல ஃபோன் கொடுத்து பழக்கிறாங்க. அப்போ வந்து ஃபோன் பார்த்தா தான் சாப்பிடுவேன்ற ஒரு நிலைமை வந்துடுது. நான் இன்னொரு குழந்தையும் பார்த்துருக்கேன். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாரும் வந்து இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. அந்த எல்லாம் தமிழில் தான் பேசுவாங்க வீட்டில். இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுது இந்த குழந்தை. எனக்கு பயங்கர இது. நான் கொஞ்சம் ஆக்சன் மாற்றிலாம் பேசுவேன், பட் அந்த அளவுக்கு எனக்கு பேச வரலன்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட பேசும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் அப்போ எனக்கு அந்த க்யூரியாசிட்டி, ஐ ஆஸ்க் தெம் எப்படி இந்த குழந்தை இப்படி பேசுகிறான் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அவன் வந்து ஐபேட் அவனுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், அடம் பண்ணுவான்னு சொல்லி குழந்தையிலேருந்து அவன் கையில் 1 இயர்லேருந்தே. அம்மா வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. அப்போது தாத்தா பாட்டி தான் வீட்டில் இருக்காங்க. அவன் அடம் பண்ணுறது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அவங்களால மேனேஜே பண்ண முடியல. அப்போ அந்த டைமில் எடுத்து ஐபேடை கொடுக்குறாங்க. இவன் வந்து அப்போது அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் உள்ள விஷயங்களாகவே அவன் பார்த்துருக்கான் என்ன பார்த்தாலுமே. ஸோ என்னென்னா அவன் லிட்ரல் அமெரிக்கன் பேசுகிற மாதிரி இருக்குங்க அவன் பேசுகிறது. அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்க. அப்படிதான் மேம். என்கிட்ட ஒரு கிளைண்ட் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஒரு குழந்தை பேச மாட்டேங்கிறாங்க, பேர் சொன்னாலும் திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல ஜானி ஜானி எஸ் பாப்பா இல்லை ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு கூப்பிட்டா உடனே திரும்புகிறாங்க. அது எப்படி? ஏன்னா 24 மணி நேரமும் அந்த குழந்தை வந்து ரைம்ஸை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படின்ற போது தன்னோட பேரே அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த 3 வயது வரைக்கும் குழந்தைங்க கிட்ட நிறைய பேசணும். இதுதான் நம்ம எல்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, நம்ம எவ்வளோ தூரம் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரமாக பேச ஆரம்பிப்பாங்கன்றது. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பேசணும். ஆனால் நம்ம வேலைக்காக ஓடுறோம், நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால் ஃபோனை கொடுத்துறோம்ன்ற ரீசனை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். இந்த குழந்தை இது வந்து அவங்க ஒரு இது அவங்க ஜாலியாகவும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பையன் அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் பேசுகிறான் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பையன் வந்து ஒரு 8 வயசு ஆகும்போது அவனுக்கு சிவியர் ஃபீவர் வருது, அவனுக்கு ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வருது. அப்போ தான் டாக்டர்ஸ் இவனோட உட்காந்து பேசி எல்லாம் பார்க்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் அவன் கையில் நீங்கள் ஐபேட் கொடுக்கக்கூடாது. அப்போது பேங்க்குக்கு வேலைக்கு போனோமா, பேங்க் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்தாங்க. அந்த பையனோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது கொடுக்கக்கூடாது. கொடுக்காம என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இது என்ன நமக்கு உணர்த்துதுன்னா, ஆரம்ப காலத்திலேயே நம்ம குழந்தைக்கான ஒரு உங்களை மாதிரி வேலையை கூட விட்டுட்டு குழந்தைக்காக மாறினீங்க பாருங்க. அது மாதிரி மாறும்போது குழந்தைகள் வந்து இயற்கையாகவே மாறிடுறாங்க. கரெக்ட். அதாவது வேலையை விட்டுட்டு அப்படின்றத விட மேம் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். ஆனால் அந்த 15 நிமிஷம் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பையும் போயிட்டு நீ இதை மாற்றிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணுன்றதோ, இல்லை உன் ஸ்கூலை பற்றி பேசுகிறதோ, மார்க்ஸை பற்றி அது இருக்கக்கூடாது. அந்த இடத்துல குழந்தைக்கு பிடித்த மாதிரி நான் என்ன மாற்றிக்கணும், இல்லை உனக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உனக்கு ஏதாவது. இப்போ ஒரு குழந்தை அமைதியாக உட்காந்துட்ருக்கு அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நீ மூஞ்சை வந்து சிறுசிடுன்னு தான் உட்காந்துட்டு இருப்ப அப்படின்ட்டு இப்படி தான் பேரண்ட்ஸ் கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கோ, நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ, கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். அது அந்த 15 நிமிஷம் உட்காந்து பேசணும். ஆக்சுவலாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியுது. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறாங்க? ஸ்ட்ரெஸ்ஸுனா அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி நிஜமாலே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. சும்மா வந்துட்டு அம்மா அப்பா நோ சொல்லிட்டாங்க அந்த இடத்துலன்னா, நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஆண்டி. என்கிட்ட நிறைய குழந்தை, ஆண்டி ஐம் வெரி ஸ்ட்ரெஸ்டு ஆண்டி. ஓகே, பிகாஸ் அம்மா டிடன்ட் கிவ் மீ ஃபோன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபோன் கொடுக்காதனால ஸ்ட்ரெஸ் வரும். ஆனால் உண்மையான ஸ்ட்ரெஸ் இருக்கும் மேம். எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா, அகடமிக் ப்ரெஷர். இப்போ டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஸ்கூல்ஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி. நிறைய அந்த கோச்சிங் அது இதான் 6வது படிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுடுறாங்க, நீட்டுக்கு ஐஐடிக்கு அப்படின்ற மாதிரிலாம் பிரிச்சுடுறாங்க. ஸோ அகடமிக் ப்ரெஷர் இருக்குது. 2வது சோஷியல் ப்ரெஷர். ஏன் குழந்தை வந்து அந்த ஸ்விம்மிங்கில் மெடல் வாங்குறாங்க, இந்த ஸ்போர்ட்ஸில் மெடல் வாங்குறாங்கன்றத பேசிக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தா சோஷியல் மீடியாவிலையும் நிறைய ஷேர் பண்ணுறாங்க. இப்போ தன்னோட குழந்தை வந்து அந்த இடத்துல எதுவுமே அது மாதிரி வாங்கலையேன்றது தன்னை அறியாமல் பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீ இந்த கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போன்ட்டு. அதெல்லாம் மீறி குழந்தைங்க தானாகவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எங்கே உண்டாக்கிக்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது. தான் ஒரு ஃபோட்டோ போடுறது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை போடும்போது தனக்கு வர அந்த லைக்ஸு கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் என்னோட ஐடென்டிட்டி. இப்போ குழந்தைக்கு அவங்களோட இந்த 10 வயசுக்கு மேலேயே அந்த ஐடென்டிட்டியை தேட ஆரம்பிப்பாங்க, நான் யாருன்றது. அப்போ நான் யாருன்ற அந்த ஐடென்டிட்டி வந்து பார்த்தா குழந்தைக்கு இவங்க இந்த போஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அது மூலியமாக தான் என்னோட ஐடென்டிட்டி வருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அண்ட் ரீசன்ட் டேஸாக ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயம் எனக்கு நிறைய நான் பார்க்குறது அப்பா அம்மா சண்டை.
வீட்டில் என்விரான்மெண்ட் சரியில்லை, அப்பா அம்மா நிறைய சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தன்னை அறியாமல் ஸ்ட்ரெஸ் வந்தே ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அப்பா அம்மானால நிறைய வருதுன்றீங்க, ஆனால் சோஷியல் மீடியா மூலமாகவும் வருது. எஸ், அதுதான் மேம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கேஷுவலாக வந்து ஒரு குழந்தை வந்து வராங்க. இப்போ போன மாதமும் ஒரு குழந்தை வராங்க. எனக்கு ஃபேஸே தெரியுது. இப்போ குழந்தைங்கன்னா அந்த ஒரு சிரிப்பு, அந்த குழந்தை தன்மை எல்லாமே இருக்குல்ல. இப்போ முக்கால்வாசி குழந்தைங்க கிட்ட அது இல்லவே இல்லை. இப்போ கண்ணை பார்த்தா தூக்கம் இல்லை. நீ எப்போ தூங்குன? ஆண்டி நான் தூங்கி நிறைய நேரம் ஆகுது, நிறைய நாட்கள் ஆகுது. எவ்வளோ நேரம் தூங்குவேன்? 1 மணி நேரம் 2 மணி நேரம். எதனால்? அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க. அப்பா அம்மா ஒன்றா இருந்த வரைக்கும் சண்டை. நான் தூங்கிட்டேன்னு நினச்சி அவங்க சண்டை போடுவாங்க. அப்போ சண்டை போடும்போது அங்கே அப்பாவும் அம்மாவும் நிறைய வேர்பல் அப்யூஸ் நடக்குது. அந்த வேர்பல் அப்யூஸில் உன் குழந்தையும் இப்படி தானே அந்த குழந்தையும் இழுக்கிறாங்க. அந்த குழந்தை தூங்கிட்டு தான் நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் எல்லாமே காதில் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் சில பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்காக தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒன்றா இருக்குன்னா அமைதியாக இருக்கணும்ல, அதுவும் இருக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. அப்பா அம்மா சண்டையால் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதை மீறி தான் நான் சொல்கிறது, பியர்ஸ் ப்ரெஷராக இருக்கட்டும், அகடமிக் ப்ரெஷராக இருக்கட்டும், சோஷியல் மீடியா ப்ரெஷரில் இதெல்லாமும் சேர்ந்துக்குது. இன்றைக்கி ஆனால் பேரண்ட்ஸ் வந்து படிப்புன்னு ப்ரெஷரை நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வெளியில் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, பாட்டு கிளாஸு, ஜிம்னாஸ்டிக்ஸு, ஸ்கேட்டிங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சேர்த்து விட்றாங்க. நானும் அதை பண்ணியிருக்கேன் ஒரு டைமில். ஆனால் எனக்கு வந்து இதில் அவங்க ஷைனாகி வந்து அதில் பேர் வாங்கணும் அப்படிங்கிறதால கடவும் கற்று மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா ஜாயின் பண்ணுவேன். அம்மா எனக்கு போக இஷ்டம் இல்லைன்னா ஓகே ஐம் ஹாப்பி, ஏன்னா நம்ம தான் பிக்கப் ட்ராப். எஸ். ஸோ அந்த ஆட்டிடியூட் இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்க கேட்பாங்க, என்னை இதில் சேர்த்து விடுங்கன்ட்டு. ஆனால் நிஜமாலே அதில் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே எனக்கு இது போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் உனக்கு அந்த ஸ்கில் இருக்குது, அது எந்த ஸ்கில் வேணாலும் இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், மியூசிக் இருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் லிட்டில் ப்ரெஷர் கொடுத்து ஒரு மோட்டிவேட் கொடுக்கணும். ஓய் நீ இதெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்க பாரு, நீ இதெல்லாம் நல்லா ஆடிட்டுருக்கன்னு ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணால் அது ப்ரெஷர் பண்ண. பட் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் நம்ம அந்த இடத்துல ப்ரெஷரைஸ் பண்ணுறோம் குழந்தைங்க அப்படின்ற போது இட் இஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, அண்ட் அந்த குழந்தையும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட. பெற்றோர்கள் மேலே தான் அந்த சுமையை வைக்கிறீங்க. இப்போது எந்த பெற்றோர்கள், போன ஜென்ரேஷனா இந்த ஜென்ரேஷனா இல்லை அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனா, யார்? சரி, ஆக்சுவலி கம்பேரே பண்ண முடியாது மேம். ஓகே, அதாவது இப்போ உங்களோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், என்னோட அப்பா அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நம்ம பயந்துட்டு செய்வோம். நம்மளுக்கு அந்த இடத்துல பிடிக்காமலும் இருந்திருக்கும், ஆனால் நம்ம அதை வாயை திறந்து சொல்ல மாட்டோம். நம்ம ஓகே அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். அண்ட் நம்ம கையில் ஃபோனுன்ற ஒரு விஷயமே கிடையாது, ஓகே சோஷியல் மீடியான்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்போ நம்ம நிறைய விளாடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பெருசாக நம்ம என்ன பேசிப்போம், ஓகே நம்ம எப்பயாவது தான் சினிமா பார்ப்போம், அதை பற்றிலாம் தான் பேசிப்போம். பட் இந்த ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. they are so much exposed to digital world. பேரண்ட்ஸும் எக்ஸ்போஸ் டு டிஜிட்டல் வேர்ல்டு. அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குறத விட நம்ம இப்போ இருக்கிற எல்லாம் இந்த கூகுளாக இருக்கட்டும், ChatGPT இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதில் எப்படி பேரண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பட் அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கான குழந்தைங்களுக்கும் தராது, அது ஜென்ரலைஸ்டாக தானே கொடுக்கும். அதை வச்சு பேரண்டிங் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட மனநிலையை புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நம்ம பேரண்ட்ஸும் அந்த குழந்தையோட நம்மளோட மனநிலை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நம்மகிட்ட பியூபர்ட்டி பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அந்தந்த டைமில் நடக்கும்போது தான் தெரியும். பட் நம்மளோட சொசைட்டி அது மாதிரி இருந்தது, நம்ம வளர்ந்து வந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு 8 வயது குழந்தை, நேற்று எனக்கு ஒரு கால், ஒரு 8 வயது குழந்தை வந்து கேட்குறாங்க, குழந்தை பிறக்குது ஆனால் எப்படி அது குழந்தை பிறக்குது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல பேரண்ட்ஸ் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு நெட்டில் போட்டு பார்த்துக்கிறாங்க. பட் அது அவங்கள தப்பான ஒரு விஷயத்தில் தானே கைட் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல பேரண்ட்ஸ்க்கு ஒரு கேள்வி இருக்குது, நான் இது எப்படி மேம் பேசுறதுன்னு. டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் தான் பேசணும். ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை நம்ம ஜென்ரேஷனில், இந்த ஜென்ரேஷனில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பெற்றோர்களும் கம்பேரிசன்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. இந்த பெற்றோர்கள் கம்பேர் பண்ணலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை மீறி ஏதோ ஒரு விஷயத்தில் திணிக்கிறாங்க. அண்ட் பைசாவை நோக்கி நம்ம எல்லாருமே ஓடுறோம், மணி நோக்கி நம்ம ஓடுறோம். ஏன்னா இப்போ சமாளிக்க முடியும், அது எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த மணி வந்து குழந்தைங்களுக்கு அவங்க கேட்குறாங்களா பண்ணுறாங்களான்றதெல்லாம் டீனேஜில் தான். பட் இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரீடீன் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தேவையானது பேரண்ட்ஸோட அட்டென்ஷனும் டைமும் தான். கரெக்டு. இங்கேயே உங்கள் பதில் வந்துடுதுங்க. அதாவது என்கிட்ட வர கேசஸ் வச்சு நான் பார்க்கும்போது பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து வேலை பார்க்கும்போது குழந்தைங்க எங்கேயாவது சேஃபாக ஒரு இடத்துல இருந்தால் போதும்னு
அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கள கொண்டு போய் ஒரு கிளாஸில் தள்ளுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நடக்குது மேம். அதே மாதிரி நீங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸையும் நம்ம பேசுனீங்கன்றதுனால நான் அந்த பாயிண்ட்டுமே இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னா அப்பா அம்மா ஒரு விதத்தில் வளர்க்குறாங்க, தாத்தா பாட்டி வேறு மாதிரி வளர்க்குறாங்க. அந்த பேரண்டிங் சரியே வராது மேம். ஓகே, என்கிட்ட வருவாங்க, எங்கள் மாமனார் மாமியார் தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு மாமனார் மாமியாராக இருந்தால் அவங்களோட பிள்ளை பேசணும், அப்பா அம்மாவாக இருந்தால் அந்த பெண்ணு பேசணும். ஏன்னா பேரண்டிங் டிஃப்ரெண்ட்டாக போகும்போது குழந்தைங்க அந்த இடத்துல வந்து எது நம்மளுக்கு சாதகமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மா இங்கே நோ சொல்கிறாங்க, தாத்தா பாட்டி எஸ் சொல்கிறாங்க. இது ஒன்று நடக்குது. ரெண்டாவது, நீ வந்து வளர்க்குற முறை தப்பாக இருக்குது, இல்லை இந்த குழந்தைய திட்டுறாங்கன்னா அந்த சில்ட்ரனால் தாத்தா பாட்டி முன்னாடி வந்து திட்டினா கூட அந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. அது ஏன் நம்ம ரீசன் தேடவே வேணாம். ஏன்னா நம்மளுக்கும் அது இருந்திருக்கும், நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட சித்தப்பா சித்தியாக இருந்தாலுமே எதுக்கு அவங்க முன்னாடி நம்மள அப்பா அம்மா திட்டுறாங்க. ஆனால் நம்ம திருப்பி பேச அந்த காலத்துலயும் இந்த பிரச்சனை இருந்தது. தாத்தா பாட்டி கிட்ட வளரக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு அடமெண்டா இருப்பாங்க. அதாவது தாத்தா பாட்டி தான் சீனியர், நீ அவங்களுக்கு ஜூனியர், அம்மா அப்பா ஜூனியர். ஸோ நான் அவங்க சொல்றதான் கேட்பேன். இவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் சாதகமா இருக்கிறதோ அந்தந்த விஷயங்களுக்கு போயிடுறாங்க. அண்ட் ஒரு சர்வேல வந்து நான் படித்தேன் மேம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு கூட பேரண்ட்ஸும் சில்ட்ரனுக்கும் 5 பிரெயின் டெவலப்மெண்ட் வைஸ் 5 ஜென்ரேஷன் கேப் இருக்கும். ஜஸ்ட் த பிரெயின் டெவலப்மெண்ட். அப்போ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு யோசிக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ நிறைய பார்த்துக்கிட்டே வரீங்க இல்லையா? அந்த காலத்துலலாம் அம்மா பார்த்துட்டுனா நாங்கள்லாம் பேசாமல் இருப்போம், நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசாமல் விட்டுருவோம். ஆனால் இந்த காலத்து குழந்தைகள் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்களா, இல்லை அதை ரிவெஞ்ச் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது தாட்ஸ் இருக்கா அவங்களுக்கு? நிறைய ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற ஒரு என்டே இருக்குது மேம். அப்படியா? ஆமாம். அதாவது அதுதான் நான் சொல்கிறேன், அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கும் நான் வரேன். தன்னோட கோவத்தை தன்னோட எமோஷன்ஸை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கலைன்னா நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ அந்த ரிவெஞ்ச் எடுப்போன்றது என்ன மாதிரிலாம் நான் சினாரியோ சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற இந்த பூட்டெல்லாம் இருக்குல்ல மேம், அதெல்லாம் உடச்சி விட்ருக்கோம் ஒரு பையன் லாக். ஏன்னா இந்த பையன் கோவத்தில் ரூம்குள்ளே போயிட்டு பூட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் என்கிட்ட சொல்கிறது, என்னை ஒரு அரை மணி நேரம் அமைதியாக விட்டுட்டா நான் அமைதியாக ஆகிடுவேன் ஆண்டி. இவங்க என்ன அந்த அரை மணி நேரம் விட மாட்டேங்கிறாங்க, ஏன் உள்ளே உட்காந்துருக்கு? ஏன்னா அது பெற்றோருக்கு பயம் தனியாக. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கோவத்தை தணிக்கிறதுக்கான ஒரு விதமாக அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ அதனால் வந்து எதுக்கு உட்காந்துருக்குன்னு சொல்லி இவங்க கதவை தட்டிகிட்டே இருக்கிறாங்களாம். இவர் அதனால என்ன பண்ணார், வீட்டில் இருக்கிற எல்லா பூட்டு தாப்பாலையும் உடைச்சிட்டார். ரெண்டாவது, எங்கள் அம்மாவை நான் பூட்டு தாப்பால உடைச்சது அப்பாவா இல்லை பையனா? அந்த குழந்தை பையன் ஆக்சுவலா அப்பா தான் உள்ள பூட்டிட்டு உட்காரக்கூடாதுன்னு உடைக்கணும். ஆமா, பையன் நீங்க என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் கதவை தட்டிட்டே இருக்கீங்களா, நான் போய் எல்லா பூட்டியும் உடச்சிடுறேன். ஓகே, அப்ப நான் நீங்க வந்து என்ன தட்டி கூப்பிடணும்னு அவசியமே இல்லைன்ற மாதிரி. இன்னொரு பையன் சொல்றாங்க, எங்க அம்மாவோட கண்லேருந்து தண்ணி வர வரைக்கும் நான் விட மாட்டேன். அந்த கண்லேருந்து தண்ணி பார்க்கணுமா, என்ன திட்டுறாங்கல்ல, என்ன பேசுறாங்கல்ல, அப்ப நான் திருப்பி அவங்கள பேசுறேன், நான் திருப்பி அவங்கள திட்டுறேன். அப்போ எங்கள் அம்மா கண்ணிலேருந்து அந்த தண்ணி வரும்போது ஐ ஃபீல் தட் ஐ எம் வெரி சக்ஸஸ்ஃபுல். இந்த வேர்டு அந்த குழந்தை யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து அம்மா கண்ணில் தண்ணி வந்து அம்மா ஏமா அழறீங்க. ஆமாம், இப்போ நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்து எனக்கு இங்கே ரத்தம் இருக்கும்போது என் பையன் வந்து 2வது படிக்கிறான், ஸ்கூல்லேருந்து வந்து இது ஃபுல்லாக ரத்தம் பார்த்த உடனே அம்மா நான் ஸ்கூலுக்கு போகல, பக்கத்தில் உட்காந்து உங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னான். நீங்கள் இப்போ சொல்கிறது அம்மா கண்ணில் தண்ணி வரணும்னு சொல்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு குழந்தை சொல்கிறாங்க, அவங்க என்னை ஃபோனை பார்க்கக்கூடாது சொல்கிறாங்கல்ல, ஃபுல் நைட் நான் விளாட்றேன், ஃபோனில் தான் இருப்பேன் நான். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஃபோன் நீ யூஸ் பண்ணாத நீ சொல்லிகிட்டே இருந்தீன்னா ஐ வில் கீப் ஆன் யூஸிங். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்குறாங்க மேம்? அதுதான் மேம், இப்போ எமோஷன்ஸ் அப்படின்றதே நம்ம எப்போ மேம் சொல்லலாம், வாட் இஸ் தட் எமோஷன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச எமோஷன்லாம் சிரிக்கிறது, அழுவுறது, கோபப்படுறது. போர் அடிக்கிற வார்த்தை கூட நம்ம முன்னாடி பயன்படுத்துறது கிடையாது. போர் அடிக்குதா வா உனக்கு வேலை கொடுக்குறேன்றவாங்க நம்ம அப்பா அம்மா, அதுக்காகவே நம்ம சொல்ல மாட்டோம் அந்த வார்த்தை. பட் இப்போ எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸை வந்து வேலிடேட் பண்ணணும், புரிஞ்சுக்கணுன்றது குழந்தைங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் ஆஸ் அ பேரண்டிங் கவுன்சிலர் நானும் அது கரெக்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கே பாருங்களேன், இப்போ வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்குள்ள அந்த நிறைய அந்த மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் வரும்ல. அப்போ அந்த டைமில் ஹவ் ஆர் வி ஹேண்ட்லிங் தட் எமோஷன்றது சின்ன வயசுலேருந்தே அந்த எமோஷன் ஹேண்ட்லிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் அது பழகிருக்கும். அண்ட் இந்த மெனோபாஸ் டைமில் வரும்போது அப்பயும் இதே மாதிரி நிறையா நடக்கும். அப்பயும் இப்போ எனக்கு நிறைய கவுன்சிலிங் வராங்க, அதுலேயுமே எனக்கு என்னோட எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல. இது எல்லாமே நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த எமோஷன் ஹேண்ட்லிங் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சிருப்போம். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை. அப்போ என்னோட கோவத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணலை,
நான் ஏன் சோகமாக இருக்கேன்னு நீங்கள் கேட்கல. எனக்கு ஸ்கூலில் புல்லிங் நடந்திருக்கலாம், எனக்கு ஸ்கூலில் செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கலாம், எனக்கு ஸ்கூலில் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கலாம், எது வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணலை. அப்போ நீங்கள் பாட்டுக்கு 7 உங்கள் வேலையை பார்க்குறீங்களா, அப்போ உங்களை நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்றது தான் அந்த ஸ்டோரி எல்லாமே. ஓ, அதாவது அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து ஏன் இவங்க அட்ரஸ் பண்ணலங்கிறதுக்காக ரிவெஞ்ச். டெஃபினெட்லி அதுதான். அது இந்த ஸ்டோரிலாம் சொல்லணும்னா மேம் நிறையா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ புல்லிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல புல்லிங் நடந்திருக்கும். அந்த பையன் அந்த புல்லிங்கை யாரும் அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றதுக்காக தன்னை விட வீக்கராக ஒரு பையனை சூஸ் பண்ணிப்பாங்க, பையனு பொண்ணு, அவங்கள போய் புல்லிங் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே இவர் ஆல்ரெடி அந்த பெயினை அனுபவிச்சிருக்காரு, அதை பெருசாக வேலிடேட் பண்ணலை, அது யாரும் கேட்கல, யாரும் தட்டி கொடுக்கல அந்த இடத்துல. அப்போ நம்ம போய் இன்னொருத்தவங்களை பண்ணும்போது அதை ப்ளஷராக ஃபீல் பண்ணுறாங்க குழந்தைங்க. இந்த ரிவெஞ்ச் எல்லாமே ப்ளஷர் அவங்கள பொறுத்த வரைக்கும். இந்த காலேஜில் ரேகிங் பண்ணுற மாதிரி. எஸ். ஓகே, நான் இப்போ நீங்கள் பேசும்போது எமோஷனுங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரீங்க. இந்த எமோஷன் அப்படின்னா அந்த எமோஷன் உங்களை பாதிச்சது எது? ஓகே, நான் 3 விஷயம் சொல்லணும் இதில் கண்டிப்பாக. நான் ரொம்ப எமோஷ்னலி ஆனசி. பட் ஒவ்வொரு கவுன்சிலிங்லேயுமே ஒரு குழந்தை பேசுதுன்னா ஆப்வியஸாக ஒரு கவுன்சிலர் அப்படின்றத மீறி அம்மான்ற அந்த ஸ்தானத்துக்குள்ளே தான் போயிடுவோம். பட் அதெல்லாம் மீறி தான் நம்மளோட ப்ரொஃபஷன் நம்ம பண்ணுறோம். எனக்கு ரொம்ப வந்து இப்போ ரீசண்டாக ஒரு குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க டியூ டு கேன்சர். அண்ட் அந்த சிங்கிள் டாட்டர், அந்த பெண் குழந்தைக்கு வந்து 8 வயது தான் ஆகுது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து லவ் மேரேஜ். ஸோ அப்பா வீட்டு சைடுமே யாரும் இல்லை, அம்மா வீட்டு சைடுமே யாரும் இல்லை. எனக்கு அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்குள்ளே அந்த இடைவெளிக்குள்ளேயே அந்த குழந்தைய கூப்பிட்டு வராங்க. அந்த குழந்தை என்ன பேச முடியும்? அம்மான்ற ஒரு இடத்த வந்து நிரப்பவே முடியாது. அந்த குழந்தை நான் 3 மணி நேரம் பேசினேன், 2 மணி நேரம் ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. நான் ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு தான் அந்த குழந்தைகிட்டே நான் பேச போனேன். ஓகே, இட் இஸ் வெரி டஃப். அது அப்போ வந்து எதனால் சொந்தங்கள் வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் ப்ளஸ் சொல்ல. பட் அதெல்லாம் மீறி வந்து இது நடக்குதுன்ற போது அந்த குழந்தைக்கிட்ட என்னால் பேசவே முடியல. இது ஒன்று என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹிட் பண்ணிச்சு. 2வது வந்து ஒரு 6 வயது பெண் குழந்தை வந்து அவங்க அப்பாவாலே செக்ஷுவல் அபியூஸ். அண்ட் யார் கூட்டிகிட்டு வந்தாங்க உங்ககிட்ட? அவங்க கூப்பிட்டுட்டு வந்தது வந்து பெரியப்பா கூப்பிட்டுட்டு வந்தாங்க. எனக்கு அம்மா கூட வரல. அம்மா வரல. அம்மா டென்ட் பிலீவ் இட். நிறைய செக்ஷுவல் அபியூஸ், அதுவும் சைல்டு செக்ஷுவல் அபியூஸில் இது மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. குழந்தைங்களை பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க சொல்லும் போது. அண்ட் அந்த குழந்தை வந்து என்கிட்ட அதுதான் ஷீ டசன்ட் நோ. அது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட முடியல. நான் ஒரு ஸ்டோரியை வச்சு, நான் வந்து பாடி பார்ட்ஸ் எல்லாம் காமிச்சு அப்படி வச்சு தான் அந்த குழந்தைக்கிட்டே வந்துட்டு இது நடந்திருக்குன்றதே என்னால் கன்ஃபார்ம் ஆக்சுவலி இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அண்ட் எஸ், அது மாதிரி தான் அது இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் மேம் அது போலீஸ் கேஸ், அது எல்லாமே அது இட்ஸ் ஸோ மச். ஓகேனா அம்மான்ற சைடே வந்து ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற போது அந்த இடத்துல வந்துட்டு கேஸ் நிற்காதுல்ல. அம்மா ஹேஸ் டு பிலீவ் இட். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது ஒரு பொண்ணு வந்து காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் பிரிகிறாங்க. அவங்க அம்மாட்ட வந்து பொண்ணு வந்து கேட்குறா, ஏம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ இது பண்ணியிருக்கிறது தானே, ஏன் இப்படி சொல்கிற? உன்னோட ஃப்ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார், அதனால தானே நான் பிரிஞ்சு வந்தேன்னு. என்ன அப்பா என்ன பண்ணார் நீ கேட்டியாம்மா? கேட்கல இல்லை, அதை நான் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிட்டே இருக்கனே. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி நடந்திருக்குங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. அவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து சும்மா ஹக் பண்ணுறாங்க, குழந்தைய ஹக் பண்ணுறாங்க. ஓவர் டூவாக நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில். அதாவது அப்யூஸாக இருக்கட்டும், குட் டச் பேட் டச், அது இது நிறையா பேசுறதுல ஓவர் டூவாக போகுது. ஆனால் அந்த இடத்துல குழந்தை வந்து எனக்கு ஒரு அப்யூஸ், அது என்ன அப்யூஸ்ன்றது நம்ம கேட்டகரைஸே பண்ண முடியாது. செக்ஷுவல் அப்யூஸ்னு கூட சொல்ல தெரியாத வயதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ நிறைய குழந்தைங்க வந்து திடீர்னு எனக்கு இந்த குழந்தை, இப்போ நான் சொன்ன இந்த 6 வயது குழந்தை கூட என்கிட்ட எப்படி சொன்னாங்கன்னா, நைட்டு தூங்க மாட்டாங்க. ஏன்டா தூக்கம் வரல உனக்கு அப்படின்னு கேட்டால், எனக்கு உடம்பெல்லாம் வந்து காக்ரோச் போகிற மாதிரி இருக்கேன் ஆண்டி. ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அப்போ அந்த என்ன காக்ரோச் போகுது என்ன அப்படின்னு நம்ம கேட்க தான் அவங்களால அது பேசவே முடியுது. ஸோ பேரண்ட்ஸ் ஹேஸ் டு சிட். இதை தான் நான் சொல்கிறேன், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், கேட்கணும். அப்படி அப்யூஸ்ன்ற ஒரு விஷயம் எல்லா ஜென்ரேஷன்லையுமே நடந்திருக்கு மேம்.
ஓகே அப்பெல்லாம் வந்து ஐயோ வெளியில அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு தான் ஆமா நம்ம போய் நம்ம அப்பா அம்மாட்ட சொன்னோம்னா நம்மள அதோட ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, நம்மள வெளியில அனுப்ப மாட்டாங்க, நம்மள சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்ற இந்த சினாரியால சொல்லாம இருக்கிறோம் நம்ம. பட் இப்போ நிறைய அது வெளியில வர 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 இஃப் யூ ஹியர் த ஸ்டோரிஸ் எல்லாமே எமோஷ்னலாக நம்மளை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல. எல்லாம் அந்த காலத்துலயும் இருக்கு, இந்த காலத்துலயும் இருந்திருக்கு. ஆனா வந்து இந்த காலத்துல அதிகமா இருக்கு, அந்த காலத்துல மினிமலா இருக்கு. ஆமா, ஆனா இந்த காலத்துலயும் ஒரு ஆண் குழந்தைக்கோ இல்ல ஒரு ஆணுக்கோ நடக்கிற அபியூஸ் இன்னமும் நிறைய வெளியில வர மாட்டேங்குது. ஓ எஸ், அப்ப ஏதோ வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்க.